தமிழ் வரலாற்றில் மறைக்கப்பட்ட 5 சக்தி வாய்ந்த பெண்கள். அவர்கள் செய்த விஷயங்கள் இன்று கூட பலருக்கு தெரியாது. முதலில் அங்கையர்க்கண்ணி. மதுரை அரசியாக இருந்த அங்கையர்க்கண்ணி போரிலும் அரசாட்சியிலும் அசாதாரண திறமை கொண்டவர். சில வரலாற்று குறிப்புகள் அவர் தானே படைகளை வழிநடத்தியதாக கூறுகின்றன. அடுத்தது காக்கைப்பாடினியார். சங்ககாலத்தின் பெண் கவிஞர் காக்கைப்பாடினியார் பசியால் தவிக்கும் மக்களுக்காக அரசர்களை கவிதை மூலம் சாடிய முதல் சமூக விமர்சகர்களில் ஒருவர். மூன்றாவது கொற்றவை. கொற்றவை பழந்தமிழர் வழிபாட்டில் போர்க்கள வெற்றியை தரும் காவல் தெய்வமாகவும் பாலை நிலத்திற்குரிய தெய்வமாகவும் வெற்றி பெற்ற சூலி என போற்றப்படுபவர். சங்ககாலத்தில் கானகத்தில் வாழும் மறவர்களால் வழிபடப்பட்ட இவர் பிற்காலத்தில் துர்க்கை, மகிஷாசுரமர்தினி, பார்வதி என புகழப்படுகிறார். நான்காவது ராணி செம்பவளம் என்கிற ஐயிலி. பாண்டிய நாட்டின் வீரராணி செம்பவளம் எனும் ஐயிலி அவரது தியாகமும் அரசியல் அறிவும் பின்னர் வந்த அரசர்களுக்கே முன்மாதிரியானது. கடல் கடந்து கொரியாவிற்கு சென்று அங்கும் ஒரு பெரிய அரசியாக ஆட்சி செய்தார். ஐந்தாவது அங்கவை மற்றும் சங்கவை. பாரி மன்னனின் மகள்கள் அங்கவை, சங்கவை தங்கள் தந்தை இறந்த பிறகும் தங்கள் மரியாதையையும் தைரியத்தையும் காத்து தமிழ் வரலாற்றில் தனி இடம் பெற்றவர்கள். இந்த 5 தமிழ் பெண்களில் யாரை பற்றி நீங்கள் முன்பே தெரிந்திருக்கிறீர்கள்? கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.